Hi friends, நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போடுறேங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. நான் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணுறேன். நீங்கள் டம்ளர் இருந்தால் டம்ளரில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 2-3 தடவை இந்த ஸ்டார்ச் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் 4 கப் அளவுக்கு மெஷர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்ல குழைவாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அலம்பி வச்ச நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கலர் கிடைக்கும். உப்பு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நெய் இதில் கொஞ்சம் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யையும் சேர்த்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக குழைவாக நமக்கு வெண்பொங்கல் ஒரு 5 நிமிஷத்தில் தயாராகிடும். இது கூட நம்ம சட்னி சாம்பார்னு நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இஞ்சி ஒரு துண்டு, நல்ல இஞ்சி தாராளமாகவே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கையளவு இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு கருவேப்பிலை தழை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். நல்லா இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெண்பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கம கமன்னு நெய் எவ்வளோக்கு எவ்வளோ தாராளமாக சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட தான் இதை சர்வ் பண்ணுறேன். தக்காளி சட்னியோடையுமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஒரு வடை இதோட காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதுவே இந்த டேஸ்டியான வெண்பொங்கலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.